செயல்களில் இடப்பாதையிலிருந்து விலகி விடுகிறான். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வாஞ்சாகல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்தவ்ருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ 2:40 2:41 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகா. 2:40 கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அர்ஜுனருக்கு அப்படின்னா, அர்ஜுனா நீ பக்தி யோகா பண்ணுறதில்ல, பக்தி யோகா பயிற்சி பண்ணுறதில்ல, பகவானுக்கு எனக்கு தொண்டு செய்கிறதுனால, எனக்கு கைங்கரியம் செய்கிறதுனால நீ ஒருபோதுமே உனக்கு நஷ்டமும் கிடையாது, அது லாஸும் கிடையாது அப்படின்றாங்க. நஷ்டமும் கிடையாது, அப்புறம் அது குறையவும் குறையாது அப்படின்றாங்க. எந்த காரணத்தை கொண்டு அது குறையாது, நீ பண்ண பக்தி சேவை அப்படியே இருக்கும், எந்த காரணத்தை கொண்டு அது குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில் நம்ம ஏதோ ஒரு பக்தி சேவை செஞ்சுட்டு ஒரு 35% 40% நம்ம சேவை செஞ்சுட்டு இந்த உடலை விட்டுறோம். இந்த உடலை விட்டும்போது என்ன செய்யுது, அடுத்த பிறவி நம்ம எடுக்கும்போது பகவான் தன்னோட பக்தர்கள் செஞ்ச அந்த பக்திக்கு அதை ஏற்றி கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்தர்கள் செஞ்ச அந்த பக்திக்கு அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு அடுத்த பிறவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆச்சாரியரோட வீட்லேயோ அல்லது ஒரு பக்தரோட வீட்லேயோ அல்லது நல்ல ஒரு உயர்ந்தமான ஒரு நபர், அதாவது பௌதிகமாக கொஞ்சம் நல்லா வெல்லரசா வீட்லேயோ அவங்க பிறப்பு கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது மறுபடியும் பக்தி தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் என்றைக்குமே பகவான் பெருமாளுக்கோ பகவானுக்கோ நம்ம செஞ்ச அந்த பக்தி தொண்டு என்றைக்குமே நஷ்டமே ஆகாது. இப்போ ஒருவேளை நம்ம அடுத்த லாஸ்ட்டு பின்பிறவையில் ஒரு 40% பண்ணியிருந்தா மறுபடியும் ஃபஸ்ட்டு 1%லேருந்து நம்ம அது தொடங்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே நம்ம விட்டுருக்கோமோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 40% நம்ம பண்ணியிருக்கோம், 41% நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவார் பகவான். இப்போ நீங்களாம் உட்காந்துருக்கீங்க கேட்குறீங்கன்னா, நம்ம எல்லாமே பக்தி சேவை செஞ்சுருக்கோம், செஞ்சு நம்ம விட்டுருக்கோம், பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நம்ம நிறைய காரணங்கள் இருக்கலாம், 1-2 காரணம் கிடையாது, நிறைய காரணங்களால நம்ம விட்டுருக்கலாம். அதனால் நம்மளுக்கு எனக்கு செஞ்ச அந்த பக்தி நம்ம பகவானுக்கு செஞ்ச அந்த பக்தி தொண்டு என்றைக்குமே அவர் மறக்காமல் என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த நிலைக்கு கொண்டு நம்மளை மறுபடியும் தொடங்க வைப்பார் பகவான். அந்த அமைப்பை அவர் உருவாக்குவார் நம்மளுக்கு. அதனால தான் பக்தி தொண்டுக்கு என்றைக்குமே நஷ்டம் கிடையாது. கோயிலுக்கு போகிறதோ கோயிலுக்கு வர்றதோ பகவானை தரிசனம் பார்க்குறது, முக்கியமாக இந்த மாதிரி சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டு கேட்கறது, பகவானை பற்றி கேட்கணும். கலியுகத்தில் ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்தது. ஏன்னா பகவானை நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அப்படி பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவரோட குணாதிசயங்கள் என்ன,
அவரோட மகிமைகள் என்ன, அவருக்கு சார்ந்த பக்தர்கள்லாம் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க, அவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எந்த ஒரு வழியில் நம்ம போகணும், அதுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறது இருக்கு பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாமே நம்மளுக்கு அந்த விசாரணை வரணும், அந்த என்ன சொல்கிறது கேள்வி வரணும். அதுக்கு தான் பாகவதமில் அத்தத்தோ பிரம்ம ஜிக்னாசா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து பகவானை பற்றி விசாரணை பண்ணி தன்னை பற்றி விசாரிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆர்வம் இருக்குது, பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவான்கிட்ட போகிறதுக்கு நல்ல ஆர்வம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்பேற்பட்ட மக்கள் மட்டும்தான் கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பகவானே அவங்க வீட்டுக்கோ இல்லை வழியிலையோ எங்கேயோ பக்தரை பார்த்து அவங்களுக்கு புஸ்தகத்தை கொடுக்க சொல்லுவாங்க, பகவத்கீதை புஸ்தகத்தை கொடுக்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லை பிரசாதம் சாப்பிட்ற வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல சேவைகள் நம்ம பண்ணதுனால எந்த காரணத்தை கொண்டு நம்மளுக்கு வந்து அது வந்து ஒருபோதும் கூட நம்மளுக்கு நஷ்டமாகாது, குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஷ்ணு வரான், ஒரு பெரிய நம்ம வந்து கோயிலில் வந்து ஒரு இது நடக்குது, ஒரு உற்சவம் நடக்குது. சடனாக வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம். இப்போது வாழைப்பழம் நம்ம வந்து ஆஃபர் பண்ணோம், பகவான் நைவேத்தியம் பண்ணோம். புது துளசி இருக்கான்னு கேட்டேன், மாதாஜி டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நான் மாதாஜி வரலாம் இன்னைக்கு, நான் யார்கிட்ட துளசி கேட்குறது, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணு நிற்கிறாரு. ஒரு பக்கம் விஷ்ணு நிற்கிறாரு, ஒரு பக்கம் துருவா நிற்கிறாரு. துருவானா புவனேஷ் 2 பேரும் நிற்கிறாங்க. விஷ்ணுக்கு சொல்கிறேன், விஷ்ணு சீக்கிரமாக போய் துளசி கொண்டு வா அப்படின்றான். விஷ்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம நேராக ஓடுறாரு, எங்கே துளசி இருக்கவங்க நேராக ஓடி போய் டக்குன்னு துளசி கொண்டு வந்து பிரபு இந்தாங்க பிரபு துளசின்றாங்க. புவனேஷ் பார்க்குறாரு, என்னடா பிரபு அவருக்கு மட்டும் சேவை கொடுத்தாரு நம்மளுக்கு கொடுக்கலையா சொல்லி அவர் பார்க்குறாரு. புவனேஷ் போய் மணி கொண்டு வாப்பா நீ சீக்கிரம்னா. புவனேஷ் ஓடி போய் பூஜாரி கூட சொல்ல பர்மிஷனை கேட்காம உள்ள நுழைஞ்சு அந்த மணி எடுத்து வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே போனால் விட மாட்டார், அவர் திட்டுவார். மணி நம்ம பர்மிஷன் கேட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 2 பேர் 2 சேவை பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க துளசி எடுத்துகிட்டு வந்ததுனால யார் விஷ்ணு, புவனேஷ் மணி கொண்டு வந்ததுனால நான் என்ன செஞ்சேன், பகவானுக்கு அந்த துளசி வச்சு நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவரை வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றி விடுறோமோ அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். ஒரு அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாளாவது நம்ம பழமோ இல்லை பொரியோ இல்லை ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணணும் பகவானுக்கு. எதுவுமே இல்லைன்னா சர்க்கரையோ வதப்போ வைக்கணும், சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ. அப்படி இல்லையா பஞ்சாமிரதம் கூட நம்ம வைக்கலாம். இது இது ரசாமிரதம், அதே மாதிரி ரசாயனம் தமிழ் என்ன சொல்கிறீங்க அதுக்கு, இந்த இப்போ வாழைப்பழம் பஞ்சாமிரதம் அது கூட நம்ம வைக்கலாம். ஏன்னா அது ஈஸி. வாழைப்பழம் கட் பண்ணுறது, வெல்லம் போடுறது, கொஞ்சம் ஏலக்காய் போடுறது, கொஞ்சம் துருவிட்டு தேங்காய் துருவிட்டு அதை வந்து வச்சுட்டு பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக நைவேத்தியம் பண்ணிட்டா நம்மளோட ஆன்மீகமான அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. పెట్టచ్చు తులసి పెట్టచ్చు, అన్పొండలు పెట్టచ్చు, తులసి ఇది నీళ్ళు కూడా పెట్టచ్చు, పత్రం పుష్పం ఫలం తోయం ఏదైనా ఒకటి పెట్టచ్చు. మనం ఓపెన్ చేసి పెట్టాల, కట్ చేసి నీట్గా 2 కప్పులు పెట్టేసి ఆ కప్పులో పెట్టేటారు. ஸோ அதனால் சின்ன சேவை பண்ணுறதுனால சொல்பம் அப்பியஸ்யா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய விபத்துலேருந்து நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டா அந்த விபத்துலேருந்து பகவான் நம்மளை காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்ம பக்தர்கள் எல்லாருக்குமே நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம வந்திருக்கு, அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா உண்மையாக நடந்திருக்கிறது. பாம்பேயில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க, பெரிய இந்த ஷேர் மார்க்கெட் இதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்குது. அப்போ வந்திருக்கும் போது அன்றைக்கி பக்தர் அங்கே போயிருந்தார். ஒரு பக்தர், அந்த பக்தர் அங்கே போய் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பாம்பு அந்த டைமில் வந்து பிளாஸ்ட் ஆகிற சமயம், வெடிக்கிற சமயத்தில் இன்னொரு பக்தர் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க கிருஷ்ணா. அவர் என்ன பண்ணார், அந்த பக்தர் கால் பண்ண உடனே அந்த ஃபோனில் என்ன செட் பண்ணி வச்சுருக்காருன்னா நமஸ்தே நரசிம்மையா செட் பண்ணி வச்சுருக்காரு. நமஸ்தே நரசிம்மையா பாட்டு நம்ம பாடுறோமே அந்த பாட்டு அவர் செட் பண்ணதுனால அவர் அந்த இது என்ன ரிங் அதாவது அந்த ரிங்டோன் அது செட் பண்ணி வச்சுருக்காரு. உடனே ஒரு நரசிம்மரை பற்றி கேட்டார், ஜெய் நரசிம்மான்னு சொல்லியிருக்காரு. அந்த பாம்பு டக்குன்னு பிளாஸ்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக அந்த டைமில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், அந்த ஃப்ளோரில் இருந்து கீழே இறங்கி சல்லுன்னு அந்த பக்கம் விழுந்துட்டார். இவரும் விழுந்துட்டார்.
குதிச்சிட்டாரு. குதிச்ச உடனே நிறைய பேர் என்னாச்சுன்னா, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த ஒரு பக்தருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த குதிச்சதுனால கை மட்டும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆனால் உயிரை காப்பாற்றிட்டார். யாரு? நரசிம்மர். இவர் பல சேவை செஞ்சிருக்கார். கோயிலில் போய் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, வரப்போகிற பக்தர்கள்லாம் ஜெபம் பண்ணி வச்சுக்கிறது, பக்தியை பற்றி சொல்கிறது, எப்படி பக்தியெல்லாம் பண்ணோம், மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கை பிறப்பு எதுக்காக நமக்கு பகவான் கொடுத்துருக்காங்க, வெறும் என்ன சொல்கிறது, நல்ல வேலையை தேடிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு சாப்பிட்றது தூங்குறது இதான் நம்ம வேலை கிடையாது. இதுவும் ஒரு வேலை தான், இது ஒரு நம்ம பண்ண வேண்டியதான். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டது பகவானுக்கு சேவையும் நம்ம செய்யணும். ஏன்னா இது அத்தனை சௌகரியமும் அத்தனை வசதிகள் நம்மளுக்கு யார் கொடுத்தாங்க? பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பகவானோட சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பகவானுக்கு ஒருபோதும் கூட தேங்க்ஸ் சொன்னதே கிடையாது. நம்ம அப்போ பகவானுக்கு நம்ம தேங்க்ஸ், நன்றி சொல்லணும். திட்டுவாங்க இல்லையா, நன்றி கெட்டவனே நீ திட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நன்றி இல்லாதவங்க நம்ம. ஆனால் சில பக்தர்கள்னால சில வைஷ்ணவர்கள்னால நம்மளுக்கு நன்றியை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், பகவத்கீதா கிளாஸுக்கு வரோம், சொற்பொழிப்பு கேட்குறோம், பகவானுக்கு சேவை செய்கிறோம், பகவானுக்கு மாலை போடுறோம், டெய்லி பகவானுக்கு ஏதோ ஒன்று நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம், பகவானோட நாமத்தை சொல்கிறோம். முக்கியமாக இது எல்லாமே நன்றி கொடுக்க சொல்கிற மாதிரி தான் பகவானுக்கு. இது சொல்கிறதுனால பகவான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, எந்த ஒரு கொஞ்சம் நம்ம சேவை செஞ்சாலும் போதும். இவர் துளசி கொடுத்ததுனால, இவர் மணி கொடுத்ததுனால, இவங்க பாருங்கள் ஏதோ வந்துட்டாங்க, இவங்க ஏதோ போன பிரிவில் இவங்க சேவை செஞ்சுருக்காங்க. இல்லைனா இவங்க கூட என்ன பண்ணாங்க, வேறு மாதிரி பசங்க மாதிரி தெருவாக சுற்றி அதனால் என்ன பண்ணாங்க, நளினா மாதாஜி வீட்டை எடுத்து போட்டாங்க. இவங்க 2 பேரையும் அவங்க வீட்டு பக்கத்தில், நளினா மாதாஜி வீட்டு பக்கத்தில் எடுத்து போட்டாங்க. நளினா மாதாஜியை பக்தராக்கிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் பக்தி கொடுங்கன்னு சொல்லி அவங்க பொறுப்பு கொடுத்துட்டாங்க. வருதில்ல, இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேவை செஞ்சுருக்காங்க. இப்போ மாதாஜி வராங்க, எத்தனையோ லாஸ்ட் பிறப்பில் இவங்க சேவை செஞ்சுருக்காங்க. கல்வி மாதாஜி சேவை செஞ்சுருக்காங்க, அந்த மாதாஜியும் சேவை செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இந்த பின் பிறவில் நம்ம ஏதோ சேவை செஞ்சதுனால தான் இங்கே உட்கார முடியும். இத்தனை மூக்காண்டப்பள்ளியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 20,000-30,000 பேர் ஜனசங்கியா இருக்குது, ஜனத்தொகை இருக்குது. அதில் பார்த்து 1% கூட இங்கே வரதில்லை. ஆனால் நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோன்னா நம்மளுக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணணுன்றது பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு பக்தர் மூலமாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அதனால எந்த சேவை செஞ்சாலும் பகவானோட சேவை என்றைக்குமே அது நட்டமே கிடையாது. எல்லாமே லாபதாயகம் தான். நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு பகவானோட சேவை செய்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணுன்றது பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஒரு பக்தர் மூலமாக காட்சி கொடுக்குறாரு, ஒரு பகவத்கீதை மூலமாக நம்மளுக்கு கைட் பண்ணுறாரு. இல்லை என்ன பண்ணுறாருன்னா, எப்படியெல்லாம் சேவை செய்யறதுக்கு வழிபாடு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவார். அதான் இங்கே சொல்கிறாரு, பிரபுபாதர் சொல்கிறாரு, யாராவது புலனின்பத்துக்காக ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணை பண்ணி அதை துறவடைஞ்சி அதை விட்டுட்டு கிருஷ்ண கான்சியஸில், கிருஷ்ண உணர்வில் யார் வேலை செயல்படுத்துகிறாரோ, பணியாற்றுறாரோ, அவங்க ஒரு வேலை கீழே விழுந்துட்டா கூட, அப்படின்னா கீழே விழுந்துட்டான்னா என்ன அர்த்தம், பக்தியை தொண்டையை விட்டுட்டா கூட, ஸ்டாப் பண்ணிட்டா கூட அவங்கள எப்படியாவது நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பல இந்த முன்பிறவையில் நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், நம்மளும் புலனின்பத்துக்காக ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், யாரோ பக்தர்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும், பக்தி தொண்டு செஞ்சுருக்கோம். அந்த பக்தி தொண்டு செஞ்சு மறுபடியும் கீழே விழுந்துட்டோம், மறுபடியும் பக்தி தொண்டு பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படி பண்ணால் கூட நம்மளுக்கு லாஸ் கிடையாது. ஏன் லாஸ் கிடையாது அப்படின்னா, அந்த பக்தி தொண்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் பகவானுக்கு. நம்ம அந்த 16 ரவுண்டு சேன் பண்ணியிருப்போம், 8 ரவுண்டு சேன் பண்ணியிருப்போம் டெய்லி. அப்படி ஒரு முழு வாழ்க்கை நம்ம பண்ணியிருப்போம். ஒரு 40 வருஷமா 30 வருஷமா நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். அதை பகவான் என்றைக்குமே மறக்கவே மாட்டார். லிஸ்ட்டை எழுதி வச்சிருப்பார் அவர், எல்லாரோட லிஸ்ட்டு. நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் சும்மா கதை சொல்கிறீங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பகவானுக்கு டைரி எடுத்து பெண்ணில் எடுத்து எழுதணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவர் எப்பேற்பட்டவர், சர்வ ஜானி, அவர் சர்வ வியாபகர். அவருக்கு அறிவே கிடையாது. பகவத்கீதையே 1/2 மணி நேரத்தை சொன்னாங்க, 30 நிமிஷத்தில் உபதேசம் பண்ணி அர்ஜுனரையே மாற்றிட்டார் அவர்.
எப்படியெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அர்ஜுனையை கருவியாக வச்சு நம்ம எப்படி பண்ணுன்றது நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி பணியாட்டணும், எப்படி காயை நவுத்தணும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. பாருங்க, பகவான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரேதா யுகத்தில் வானர சைன்யம், ஹனுமானோட தொண்டர்கள், அந்த சுக்ரீவரோட முழு ராஜ்யமே ராமருக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பாலம் கட்டினாங்க. பாலத்தை கட்டும்போது கொஞ்சம் கூட ஒரு பிரசாதத்தை சாப்பிடல, தூங்கல. ராமருக்காக அவ்வளோ பாடுபட்டாங்க. ஆனால் ராமர் என்ன பண்ணாரு, அவருக்கு இவ்வளோ எனக்காக இவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யுகம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரா வந்தார். கிருஷ்ணரா வந்து வெண்ணெயெல்லாம் திருடி யசோத மாதாஜி செஞ்ச அந்த வெண்ணெயெல்லாம் பானையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெடியை உக்காந்து ஒரு குரங்கையாக கூப்பிட்டு வெண்ணெயை கொடுத்துட்டாங்க. அப்போ யசோதம்மா கேட்குறாரு, என்னடா கண்ணா, நான்